அவளையும் நான் பாதுகாக்க வேண்டும். இதை எப்படி இதை வைத்து எழுதி வைக்க முடியும்? ஒன்று சொல்லல. சரி, அது சரி, உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர்ல வரியை செலுத்தி அந்த வரியை காமராஜர் பெயரிலே செலுத்தி அந்த தேர்தலில் நிற்க வைத்தவரும் பசும்பொன் தேவர் திருமகன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இதே மதுரை மாநகரில் 1937 வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மதுரை ரயில்வே ஸ்டேஷனிலே காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் கூடினார்கள். என்எம்ஆர் சுப்பராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கூடினார்கள். பிரதானமாக அதிலே வைத்தியநாத ஐயரும் கலந்து கொண்டார். அண்ணல் காந்தியார் அந்த ரயிலில் வருகிறார். ரயிலடியிலே காந்தியார் அவர் ரயில் பெட்டி வாசலில் நிற்கிறார். காங்கிரஸ் தலைவர்கள் திரளுகிறார்கள், மக்கள் திரளுகிறார்கள். அந்த நேரத்திலே மகாத்மா காந்தி அவர்களிடத்திலே பேசுகிறார். ஆலயங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், கோயில்களுக்குள்ளே ஹரிஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் திருவனந்தபுரத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது காந்தியார் சொல்லுவது. திருவனந்தபுரம் மகாராஜா, திருவனந்தபுரம் மன்னர் அங்கிருக்கிற கோயில்களை எல்லாம் திறந்து அங்கே ஹரிஜனங்கள் உள்ளே ஆலய பிரவேசம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டிருக்கிறார். இங்கே புகழ்மிக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த மதுரையிலும் ஆலயத்துக்குள்ளே ஹரிஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதற்குரிய கருத்து மக்களிடத்திலே உருவாக வேண்டும். அந்த பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று மதுரை ரயிலடியிலே இந்த கருத்தை தான் பேசிவிட்டு மீண்டும் அதே ரயிலிலே புறப்பட்டவர் திருவனந்தபுரத்துக்கு போனார். கிட்டத்தட்ட 5-6 மாத காலம் அதற்கான தயாரிப்பு வேலையிலே ஈடுபட்ட வைத்தியநாத ஐயர் ஜூலை திங்களில் 8ஆம் தேதி அங்கேற்கண்ணி ஆலயத்துக்குள்ளே, மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே ஹரிஜனங்களை அழைத்து செல்வதென்று அறிவித்தார். அப்படி அறிவித்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஹரிஜனங்கள் நுழைவார்களானால் வெட்டுக்குத்து நடக்கும், ரத்த களரி ஆகும், உள்ளே நுழைவிட மாட்டோம், கையை வெட்டுவோம், காலை வெட்டுவோம் என்று பல பேர் பல இடங்களிலே அச்சுறுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரே பரபரப்பும் பதட்டமும், என்ன நடக்குமோ என்ற பீதியும் இந்த மதுரை மாநகரிலே ஏற்பட்டு விட்டது. அங்கே இருக்கின்ற ஆலயம் இருக்கக்கூடிய நான்மாட கூடலில் ஆலவாய் நகரிலே நான் நின்று பேசுகிறேன். அனல்வாதம் புனல்வாதத்தை சந்தித்த திருஞான சம்பந்தருடைய காலடிபட்ட இம்மாநகரிலே இருந்து பேசுகிறேன். நரியை பரியாக்குவதும் பரியை நரியாக்குவதுமான சரித்திரத்துக்கு சொந்தமான மாணிக்க வாசகர் உலவிய மதுரை மாநகரிலே இருந்து நான் பேசுகிறேன். இந்த கோயிலுக்குள்ளே ஹரிஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று வைத்தியநாத ஐயர் திட்டமிடுவதை தடுப்பதற்கு ரவுடிகள் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தி வருகிற பொழுது பசும்பொன் தேவர் திருமகனார் ஒரு அறிக்கையை துண்டறிக்கையாக அச்சிட்டு இந்த மதுரையிலே வெளியிட்டார். அந்த அறிக்கை துண்டறிக்கையாக வெளிவந்தது. அப்பொழுது அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் ஹரிஜனங்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சனாதனிகள் ரவுடிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து கலவரம் விளைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். வைத்தியநாத ஐயரோடு அப்படி ஹரிஜனங்கள் உள்ளே நுழைவார்களானால் அவர்களை படுபயங்கரமாக தாக்கி அங்கேற்கண்ணி ஆலயத்தை ரத்த கலைவழியை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சனாதனிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரவுடிகளை எச்சரிக்கிறேன். வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வருகிற போது அடியேனும் வருவேன். ஏற்பாடு செய்திருக்கிற ரவுடிகள் அவர்கள் திட்டமிட்டபடி செய்வதற்கு முனைவார்களானால் அவற்றை, அந்த ரவுடித்தனத்தை சந்திக்க வேண்டிய விதத்தில் நான் சந்திப்பேன். இது தேவர் திருமகனாருடைய துண்டறிக்கை. இதை எத்தனை பேர் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே உலவுவதற்கு பல பேர் ஏன் விரும்பவில்லை? எங்கே நான்மாட கூடலில் அங்கேற்கண்ணி ஆலயத்தில்
4 கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறதே தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட சமூகத்து சகோதரர்களை, ஹரிஜனங்களை வைத்தியநாதையர் அழைத்து செல்கிற பொழுது எவன் தடுக்க வந்தாலும் நான் உடன் வருவேன், அவற்றை நானே சந்திப்பேன் என்று பிரகடனம் செய்ததன் காரணமாக 8 பேரை அழைத்துக் கொண்டு 8ஆம் தேதி வாழ்நாளெல்லாம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நாணயமான நேர்மையான அரசியலை நடத்தி அமைச்சராக இருந்த போதும் கூட சல்லிக்காசு சேர்த்துக் கொள்ளாது இன்றைக்கு சிலையாக நிற்கிறாரே காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மதிப்பு வாய்ந்த தலைவர்களுடைய கக்கஞ்சி, அவரும் உள்ளே போனார்கள். இதையெல்லாம் நான் குறிப்பிட காரணம், இப்படி அவருடைய நோக்கம், அவருடைய அணுகுமுறை எல்லைகளை, குறுகிய எல்லைகளை கடந்தது. எனவேதான் 38 திரிபுராவிலே காங்கிரஸ் 2வது தடவையாக நேதாஜி காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பதவிக்கு போட்டியிடுகிறார். நாடு விரும்புகிறது நேதாஜியை, காந்தியடிகள் விரும்பவில்லை, பட்டேல் விரும்பவில்லை. இன்னும் பல பேர் சேர்ந்து சூழ்ச்சி செய்தார்கள், சதி செய்தார்கள். பண்டித நேரு அப்பக்கமா இப்பக்கமா என்று கடைசி வரை தீர்மானிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார். நேதாஜியின் பக்கம்தான் அவருடைய உள்ளம் இருந்தது, நேருவின் உள்ளம். ஆனால் காந்தியாரின் எண்ணத்துக்கு விரோதமாக செல்லுகின்ற துணிச்சலும் அவருக்கு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் திரிபுராவிலே நடைபெறுகின்ற காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் தலைவராக நேதாஜி போட்டியிடுகிறார். மகாத்மா காந்தியின் வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா போட்டியிடுகிறார். ஓட்டெடுப்பு நடக்கிறது. நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அந்த ஓட்டெடுப்பின் போது அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், காம்போசிட் மெட்ராஸ் ஸ்டேட், விசாலமான சென்னை ராஜதானி. காந்தியடிகள் தரப்பிலே சொல்லப்பட்ட கருத்து, தென்னாட்டில் இருப்பவர்கள், இன்றைய ஆந்திரம் உள்ளிட்ட திராவிட பூமியாக அன்றைக்கு திகழ்ந்த சென்னை ராஜதானியில் இருப்பவர்கள் பட்டாபி சீதாராமையாவை விரும்புகிறார்கள் என்ற கருத்து அவர் சொன்னபோது, அதே பகுதி பட்டாபி சீதாராமையாவுக்கு பின்னாலே இல்லை இந்த சென்னை ராஜதானி, அது நேதாஜிக்கு பின்னாலே தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்க இங்கே இருந்து போன தலைவர்கள் பசும்பொன் தேவர், திருமகனாரும் காமராஜரும் ஒரு சேர நேதாஜிக்கு ஓட்டு போட்டார்கள். காமராஜரும் நேதாஜிக்கு ஓட்டு போட்டார், பசும்பொன் தேவர் திருமகனாரும் நேதாஜிக்கு ஓட்டு போட்டார். இவையெல்லாம் ரெக்கார்ட், ஆன் ரெக்கார்ட், ஆவணம். ஆனால் ஜனநாயகத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத உட்கட்சி ஜனநாயகம் அன்றைக்கே சிதைக்கப்பட்ட காரணத்தினாலே காங்கிரஸ் கட்சியிலே ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டு 105 டிகிரி காய்ச்சலிலே அவர் துடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கூட காரிய கமிட்டி கூட்டத்தின் முடிவை நாங்கள் நிறைவேற்றுவோம், காந்தி சொல்லுவதுதான் காரிய கமிட்டி, காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்று ஜனநாயகத்தை சிதைத்த அந்த காலகட்டத்தில் அந்த சம்பவங்கள் எல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அந்த காய்ச்சலோடு அந்த மேடையிலே வந்து இருந்தார், தானாக ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகுதான் ஃபார்வர்ட் பிளாக் பெயரும் பத்திரிகைக்கு சுட்டினார், கட்சிக்கும் சுட்டினார். ஆக காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டார். மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் இருக்கிற வெள்ளைக்காரன் சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நடத்துகிற போராட்டத்தை எப்படி நீங்கள் அந்த போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்கலாம் என்று கட்சியில் இருந்து நடவடிக்கை எடுத்தார்கள். எந்த தவறும் நேதாஜி செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயமாயிற்று. அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உதயமாகிற போது வங்கத்து சிங்கத்தின் வரலாறு தியாக வரலாறு, ஈடு இணையற்ற வரலாறு. நான் இன்றைக்கு மதுரையில் சொல்லுகிறேன் தோழர்களே, வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய போராட்டம் அது உரிய இடத்தை இந்த நாட்டு சரித்திரத்திலே பலர் தருவதற்கு மறுத்தாலும் கூட அதற்கு நிகராக எவரும் இந்த நாட்டிலே போராடவில்லை. நான் சொல்வேன், நேதாஜிக்கு நிகராக எவரும் போராடவில்லை. அந்த போராட்டத்தில் 40,000 தமிழர்கள் அவர் சேனையில் இருந்தார்கள். வங்காளிகள் அல்ல, பஞ்சாபிகள் அல்ல, மராட்டியர்கள் அல்ல, குஜராத்திகள் அல்ல, ஒரியாக்காரர்கள் அல்ல, எவரும் இல்லை. அவர் படையில் 40,000 தமிழர்கள் இருந்தார்கள். அதனால் தான் நான் மீண்டும் பிறந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி சொன்னார். உயிர்களை கொடுத்தார்கள், துப்பாக்கி தோட்டாக்களை மார்பிலே ஏந்தினார்கள். அந்த பட்டாளத்தின் அணிவகுப்புக்கு
மூலபுருஷனாக இருந்தவர் பசுமன் தேவர் திருமகனார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பசு